போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை வந்து காவல்துறை வந்து கைது செய்து என்ன பண்றாங்க? நேற்று கூட கிராம உதவியாளர்ல கைது செய்து குண்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆடந்தோட பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த மண்டபத்திலையும் வந்து அடைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை? மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு சரியான காவல்துறையிலிருந்து கைது செய்யப்பட்ட அந்த அவங்க போராட்டக்காரர்கள் கூட சரியான அடைக்க முடியாத சூழல் இருக்கு. மனதளவுல காவல்துறையினரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே போராட்டத்துல போன வருஷம் ஆரம்பிச்ச போராட்டத்துல இருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கிற முதற்கொண்டு எல்லாமே இருக்காங்க. இப்போ காவல்துறை இது வந்து எப்படி போகுது? ஏன்னா போராட்டம் பண்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதாவதுங்க, இந்த அரசு பல வாக்குறுதி, இந்த திமுக கட்சி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும் தான் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது அரசு ஊழியராகட்டும், அல்லது பகுதி நேர ஆசிரியராகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், கிராம உதவியாகட்டும், சத்துணவாகட்டும், எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேண்டும் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட நடைமுறைகளுக்காவது ஒழுங்கா அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். எதையுமே கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒடுக்குறாங்க. இதை மிக கண்டனத்துக்குரியது. ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு, ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை உண்டு. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்திச்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யல. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறது இல்ல. அப்படியே நாங்கள் போராடினா எங்க மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதை இந்த அரசு ஒடுக்க பார்க்குது. ஒடுக்க தான் இன்னைக்கு வீரியம் அதிகமாகுது. இதையெல்லாம் எல்லா அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? அவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்திக் கொண்டாங்க. தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்ட, நீ சிந்திச்சு பார்க்கணும்ல. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இல்லையா? திட்டமிட்டு அவருடைய வாக்குகளை பெற வேண்டும். வாக்குறுதி பெற்றுட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிறகு அதை பத்தி கவலை இல்லை. அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது. அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.